ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நான் இன்றைக்கி வந்து முடக்கத்தான் தோசை சுடலான்ட்டு கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப குட்டி 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 கண்டங்களாக தான் முளைச்சிருக்கு. அதில் பார்த்து நல்லா பறிச்சுக்கிட்டேன் நான். எங்கள் வயலில் பயிர் வச்சுருக்க இடத்துல முளைச்சிருக்குது. நல்லா சுத்தமான ஒரு கீரையாக இருக்குது. இது அப்படியே நம்ம போர் செட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்து அழகாக அதில் ரொம்ப வேஸ்ட்டே வராது. அந்தளவுக்கு எல்லாமே தளிர்கீரையாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அந்த காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு காம்பையும் வேறையும் நீக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தளிராக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை சுத்தம் பண்ணி நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அரைப்படி அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்லா புளிச்சிருக்கும். அதோட நம்ம விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கடுகு போட்டு தாளித்து போட்டுக்குங்க, மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் மாவாகவே ஊற்றிக்கிறேன் அப்படின்னா வெறும் மாவாகவே ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும் நைட்டே. ஆனால் கல் நல்லா பழுத்தோடனே வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து கட்டி தட்டுவோம். அதனால் நான் வந்து சுற்றி விட்டு நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஊற்றுறீங்கன்னாக்கா நார்மல் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். இடையில வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது. இந்த வெங்காயம் போட்டதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுறதுனால நான் வந்து ஊற்றி விட்டுருக்குறேன். சூப்பராக இருக்கும் வெங்காயம் போட்டாக்கா. எனக்கு வெங்காயம் போட்டு ரொம்ப பிடிக்கும். பூண்டு சட்னியும் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன், கருவேப்பிலை துவையலும் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தொட்டுக்க நிறையா வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போ இந்த தோசை சாப்பிட போகிறேன். எங்கள் பசங்களுக்கும் இந்த தோசைனா ரொம்ப பிடிக்கும். முடக்கத்தான் தோசைனா. டாட்டா, பாய் பாய்.